அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். பொதுவான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இந்த வருடம் முடியும் இன்னும் சில நாட்களே உள்ளது. ஒருபுறம் கிறிஸ்மஸ், நியூ இயர் வருகிறது என மகிழ்ச்சி, மறுபுறம் எப்போதுதான் வருடம் ஆரம்பமானதைப் போல் இருக்கிறது, அவ்வளவு சீக்கிரமாக முடிய போகிறதா என்ற ஒரு கேள்வி, ஒரு பதட்டம். திரும்பி பார்த்தால் செய்தது ஒன்றுமில்லை போல் தோன்றுகிறதே. அன்பானவர்களே, புதிய வருடம் பிறந்தவுடன் தீர்மானங்களை எடுக்கின்றோம். எடுத்த தீர்மானத்தில் நடந்தது நடக்காதது என்று பார்த்தால் கடைசியில் இவ்வளவு நாள் என்ன செய்தோம் என்ற கேள்வி உருவாகின்றது. அப்படி என்றால் நடந்தது என்ன? ஏன் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருக்க முடியவில்லை? தீர்மானங்கள் பல உண்டு. உதாரணமாக சிலவற்றை முன்வைக்க விரும்புகின்றேன். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபிப்பேன். இவ்வருடத்தில் முழு வேதாகமத்தையும் தொடர்ச்சியாக வாசித்து முடிப்பேன். தேவ பணிகளை செய்வேன். என்னுடைய அருமை பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். கோபப்பட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், சண்டை பிடிக்க மாட்டேன். இன்றைய நாட்களில் இருக்கிற சமூக வலைத்தளங்களை கவனமாக கையாள்வேன். அதை என்னுடைய கரத்தின் கீழ், என் காலின் கீழ் வைத்துக் கொள்வேன். இவ்வளவு நேரம் தான் அதை கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு புதிய வருடத்திலே நாங்கள் முடிவெடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் செயல்பட முடியாமைக்கு சில காரணங்கள் உண்டு. நாங்கள் எடுத்த தீர்மானங்களை அங்கே செயல்படுத்த முடியாமைக்கு ஒரு சில காரணங்கள் அங்கே அமைகிறதா இருக்கிறது. நல்ல நல்ல தீர்மானங்கள் தான், ஆனால் அதை செய்வதற்கான ஒழுங்கு நம்மிடம் இல்லை. முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், எடுக்கும் தீர்மானம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். செய்யக்கூடியதோ கூடாதோ அது எப்படியானாலும், இரண்டாவதாக எடுத்த தீர்மானத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து உதவி கேட்க வேண்டும். என்னென்று சொன்னால், எங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர் மாத்திரம்தான். எங்களுடைய இறுதி வரை எங்களை நடத்துகிறவரும் எங்களோடு இருந்த காரியங்களை வாய்க்க பண்ணி தருகிறவரும் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அப்படியாகத்தான் சொல்லுகிறது, உண்மையாய் கூப்பிடு, யாவருக்கும் அவர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது படிப்படியாக செயல்பட வேண்டும். அவசரமாக அல்ல, ஒழுங்காக வேதம் வாசிப்பதென்றால், உதாரணமாக வேதத்தை நாங்கள் வாசிக்க அங்கே தீர்மானம் எடுத்திருப்போமே, ஆனால் நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குடியை விட தீர்மானிக்கின்றேன் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுக்கின்றோம். உடனே விட முடியாது. நான் முதல் சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக. உடனே விட முடியாது. அப்படியே உடனே விடும் பொழுது சரீரத்திலே வியர்வை, நடுக்கம், பதட்டம், இப்படியான சரீரத்திலே சில மாற்றங்கள் அங்கே ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான சூழ்நிலையிலே இந்த பதட்டங்கள், நடுக்கம், இந்த வியர்வையெல்லாம் வரும் பொழுது மீண்டுமாக குடியை தேடி எங்கள் சிந்தனை ஓடுகிறதா இருக்கிறது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தும் போது அதற்கான சில மாற்று காரியங்களை அங்கே நாங்கள் ஆலோசனை மன்றத்துக்கு போனால், இல்லாட்டி டாக்டரிடம் போனால் அவங்க எங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவாங்க, சில ஸ்வீட்ஸ்களை சாப்பிட சொல்லுவாங்க, சில வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்படியான மாற்று காரியங்களை செய்யும் பொழுது இது இலகுவாக விடக்கூடியதாக காணப்படுகின்றது. நான்காவது, அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும். தீர்மானம் எடுத்து விட்டோமே, அப்படியே விட்டுவிடக்கூடாது, அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவோ வீணான காரியங்களை நாங்கள் சிந்திக்கின்றோம். நாங்கள் எடுத்த தீர்மானத்தை அடிக்கடி சிந்தித்து கொண்டிருந்தோமே, ஆனால் அவைகளை நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கின்றது. டைரி எழுதும் பழக்கம் இருக்குமானால் ஒவ்வொரு மாதமும் தீர்மானங்களை முன்னதாகவே எழுதி வைக்கலாம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் டைரியை திருப்பும் பொழுது அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் நவீன முறையின்படி போனில் ரிமைண்டர் அலாரம் போட்டு வைக்கலாம். இல்லாட்டா எங்களுடைய பீரோவில் நாங்கள் எடுத்த தீர்மானங்களை அங்கே தொங்க விடலாம். ஐந்தாவதாக, புதிய வருடம் வரை காத்திருக்க தேவையில்லை. இன்று செவிமடுக்கிற யாராவது இருப்பீர்களானால், என்னுடைய தீர்மானம் நான் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இன்றைய நாளிலே கூட அதற்கான ஆயத்தங்களை செய்யலாம். அதாவது இன்றைய நாளிலே செவிமடுத்து கொண்டு யாராவது இருப்பீர்களானால், தீர்மானத்தை நான் செய்ய முடியவில்லையே, இன்றைய நாளில் அதை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள், ஆனால் மீண்டுமாக இந்த நாளிலே நீங்கள் அதை செய்யலாம். புதிய வருடத்துக்காக காத்திருக்க தேவையில்லை. புதிய வருடத்தில் தீர்மானம் எடுப்பது பிழை என்று நான் சொல்ல வரவில்லை.
ஆனாலும் தீர்மானத்தை எடுத்தால் நாங்கள் சொன்ன விதமாக நாங்கள் செயல்படுவோமே, ஆனால் நிச்சயமாக நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையானதால், அதனால் எனக்கு என்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை வருமானால் எந்த நேரத்திலும் தீர்மானம் எடுப்பதில் பிழை இல்லை. வேதத்தில் சில சம்பவங்களிலே ஒரு சம்பவம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு தாவீது தேவன் அபிஷேகம் பண்ணின ராஜாவாகிய சவுலின் மேல் கை போடாதபடி தீர்மானம் பண்ணிக்கொள்கின்றான். எத்தனையோ முறை தன்னை கொலை செய்யும் படியாக எண்ணின ராஜாவாகிய சவுலை கொலை செய்யாதபடி தாவீது உறுதியாய் இருந்தார். கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அங்கே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி. அதே போல் நாங்கள் வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. தானியேல் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போன போது போன இடத்தில் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படாதபடி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தங்களை காத்து கொண்டார்கள். அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்தபடியால் அவர்கள் அடிமைப்பட்டு போன தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தார்கள். நீங்கள் அந்த வேத பகுதியை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கும். அவர்கள் அடைந்த நிலை, உயர்ந்த ஸ்தானத்தை அவர்கள் அடைந்தார்கள். அன்பான நண்பர்களே, உன்னத நிலையை அடைய வேண்டும் என்றால், பல வெற்றிகளை கண்டு கொள்ள வேண்டும் என்றால், எடுத்த தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாயிருப்போம். இன்றைய நாளிலே அப்படியாக உறுதியாக இருக்க முடியாதபடி ஏதாவது தடைகள் எங்களுக்குள் இருக்குமானால், நான் உங்களுக்கு முன்னதாக சொன்ன காரியங்களை சற்று மனதிலே போட்டு ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் தாம் உங்களுக்கு உதவி செய்வாராக.